நம்ம மேக்ஸ் கிளாஸ்ல இணையிறோம். ஸோ ஏற்கனவே பழைய மாணவர்கள் வந்திருப்பாங்க. ஸோ ஒரு சில டாபிக்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இன்னைக்கு புதுசா வந்து சார் வந்து ஷெட்யூல் போட்டிருந்தாரு. சிம்பிளிஃபிகேஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மேக்ஸ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் வரும்னா 25 கொஸ்டின்ஸ் வருதுன்னா அது 2 பார்ட்டா பிரிப்பாங்க சார். ஒன்னு மென்டல் எபிலிட்டி ஆகவும் இன்னொன்னு லாஜிக்கல் ரீசனிங் ஆகவும் பிரிப்போம். ஆனா அந்த ரேஷியோ எப்படி வேணா மாறி மாறி வரும். இதுல 20, 5, இது 24, இதுல 1 கூட வரும். ஆனா இந்த 2 ஏரியால கலந்துதான் 25 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப பாருங்க எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதல்ல நீங்க படிக்க வேண்டியது அதிகமான வினாக்கள் ஒரு 3 டாபிக் கவர் பண்ணாலே 12 கொஸ்டின்ஸ் வரும் சார். என்னன்னா தனி வட்டி கூட்டு வட்டி, இரண்டாவது HCF LCM, மூணாவது என்னன்னா டைம் அண்ட் ஒர்க். இந்த 3 டாபிக் கவர் பண்ணாலே 12 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துருங்க. 12ல இருந்து 14 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். ஸோ மினிமம் 12 எடுத்துக்கலாம். பாருங்க டிஎன்பிசியில் அதிகமான வினாக்கள் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி வரும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி வரும். இதுல பாத்தீங்கன்னா 4 கேள்வி இல்ல 3 கேள்வி வரும். ஸோ இதுல 3 வந்தா இதுல 1 அதிகமா வரும். ஸோ கடைசியா நடந்த டிஎன்பிசியில் 21 நடந்தது இல்லையா? அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல கூட பாத்தீங்கன்னா இதுல இந்த 3 டாபிக்ல 12 கேள்வி வருது. அப்போ இதுல வர டாபிக் நல்லா படிச்சுக்கலாம். ஆனா டிஎன்பிசியில் எப்பவுமே செக் வைக்கிறது 2 ஏரியா செக் வைப்பான் சார். யாரும் போடக்கூடாதுன்னு. அது ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப கேட்டாலும் புதுசாவே கேட்டுட்டே போவான். நீ எவ்வளவுதான் படிச்சுட்டு போனாலும் புதுசா புதுசாக கேட்பான். ரெண்டாவது இன்னொன்னு சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா இந்த 2 ஏரியால தான் புதுசு புதுசா இருக்கும். ஏன்னா ஹெவியா இருக்கும். நிறைய இருக்கும். நிறைய இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா ஃபிராக்ஷன்ஸ், வர்க்கமூலம், கனமூலம், சுருக்குக, ஓகேங்களா? இது மாதிரி எல்லா ஏரியாவும் இதை கலந்துருக்கதால நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். வேற ஒண்ணும் இல்லை. புரியுதுங்களா? ஸோ இந்த 2 ஏரியாவை எப்போ நீங்க படிக்கணும் அப்படின்னா இந்த 3 ஏரியாவை நல்லா கவர் பண்ணிட்டு தான் சார் இந்த ஏரியா படிக்கணும். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஒரு கேள்வி இல்லை 2 கேள்வி தான் கேட்பாங்க. ஏரியா வால்யூம்ல 2 கேள்வி குறைஞ்சபட்சம் வரும். இல்லை எப்பயாவது ஒரு முறை 3 கேள்வி கேட்கறானுங்க. புரியுதுங்களா? அப்ப ஏரியா வால்யூம்ல எப்படி சார் படிக்கிறது நம்ம அப்படின்னு கேட்டா முதல்ல 9th புக்கு 10th புக்கு நீங்க கவர் பண்ணிடணும் சார். 9th புக்கையும் 10th புக்கையும் நீங்க முதல்ல கவர் பண்ணிடணும் சார். ஓகேவா? புது புக்ல நியூ புக்ல கவர் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்தது வெளியே தேடி படிக்கணும். அதுக்கப்புறம் 7th புக்ல நீங்க போய் பார்க்கலாம். என்னன்னா இந்த பேரலோகிராம் இருக்கும், இணைகரம், ஓகேவா? அடுத்த சாய் சதுரம் சொல்லுவாங்க, ராம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏரியாவை நீங்க கொஞ்சம் கவர் பண்ணுவோம். கவர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். ஆனா கேள்வி எப்படி வேணா வரும் சார். மொத்தமே இல்ல 50% புக்ல இல்ல 50% வெளியே போகுமா, இல்ல மொத்தமே வெளியே போகுமா, இல்ல மொத்தமே உள்ள இருந்து கேட்பானா, எப்படின்னே கணிக்க முடியாதுங்க. போன வாட்டி பாத்தீங்கன்னா குரூப் 4ல 25 கொஸ்டின்ஸ்ல 6 கேள்வி தான் சார் புக் கொஸ்டின் இருந்தது. 6 கொஸ்டின் தான். மீதி 19 கொஸ்டின்ஸ் வெளியே தான் இருந்தது போன வாட்டி குரூப் 4ல. அதனால எப்படி வேணா கேள்விகள் வரலாம். எல்லாத்துக்கும் நம்ம தயாராகணும். அதனால புக்கு கேள்விகள் கேட்கறாங்கன்னா அதை விடக்கூடாது. அதனால அது பேசிக் தான். டக்குன்னு முடிச்சிடலாம். மாணவர்கள் எல்லாமே நல்லா படிச்சிருக்கீங்க. புக்குனா மொத்தமே புக்கு படிக்க தேவையில்ல சார். டிஎன்பிசி டாபிக்ல என்னென்ன இருக்கோ அதை மொத்தம் புக்ல எடுத்து நல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா அதுல இருந்து கேள்விகள் கட்டாயம் வரும். இதுவரை கேட்காத கேள்விகள்லாம் வரும். அதனால அதை படிச்சு வச்சுக்கணும். இப்படிதாங்க படிக்கணும். புரியுதுங்களா? முதல்ல என்ன ஏரியான்ட்டு தினமும் 2 மணி நேரம் தமிழ் 2 மணி நேரமா மேக்ஸ் 2 மணி நேரம் தினமும் படிங்க. தினமும் சம்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு போட்டு பாருங்க. ஆன்சர் நல்லா தெரியும். பட் அது எப்படி வருதுன்றதை மட்டும் போட்டு பாருங்க. ஏன்னா அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாதான் டேட்டா மாத்தி கொடுத்தாலோ அல்லது புதுசா யோசிக்கிற மாதிரி கொடுத்தாலோ ஸோ கேள்விகள் வரும். டேட்டாலாம் இப்ப மாத்தி கொடுக்குறான் சார். பழைய புக்ல போய் கொஸ்டின்ஸ் எடுக்கிறான். ஓகேவா? சவுண்ட் கொஞ்சம் மியூட்ல போட்டுங்கம்மா. டேட்டா வந்து மாத்தி மாத்தி கேட்பானுங்க. இப்போ சமீப டிஎன்பிசில பாத்தீங்கன்னா அந்த 33.3% சொல்லிட்டு 400 ஆன்சர் வரும் பாருங்க பெர்சன்டேஜ்ல. அம்மா யாருமா அது கொஞ்சம் பாருங்க 33.1% 400 ஆன்சர் மாத்தி கொடுத்தா. ஆனா ஆன்சர் அதுக்கும் 400 தான் வந்தது. அதனால புக்கு கேள்வியை தெளிவா தப்பு இல்லாம நீங்க போட்டாலே ஓகேவா? ஸோ அந்த ரிசல்ட் நம்ம இது என்ன சொல்லுவாங்க, அதான் புக்கு கேள்வி பேசிக்கான கேள்வி. அந்த பேசிக்கான கேள்வி தப்பு இல்லாம போட்டாலும் நமக்கு ரிசல்ட் வரும் சார். நம்ம மாணவர்கள் சொல்ற காரணம் என்னன்னா ஈஸியான கேள்வி தப்பு பண்ணிட்டேன் சார், ஈஸியான 2 கேள்வி தப்பு பண்ணிட்டேன், 3 கேள்வி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈஸியான கேள்வி என்னன்னா அதுதான் ரிப்பீட்டடா கேட்கிற புக் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், எல்லாரும் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ், வேற ஒண்ணும் இல்லைங்க. ஸோ அது மட்டும் தப்பு பண்ணாம பாத்துக்கணும். இன்னைக்கு ஒரு நம்ம இம்பார்ட்டன்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் ஒன்று எடுக்க போறோம். என்னன்னா சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டைப் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்குகன்றத ஒரு 2 விதமா சொல்லுவாங்க. ஒன்னு மேத்தமேட்டிக்கல் சிம்பிளை வச்சு சிம்பிளிஃபை சொல்றது, இன்னொன்னு வேல்யூ கண்டுபிடிக்கிறது, மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு சிம்பிளிஃபை பண்றது, இன்னொன்னு மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைப் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா இந்த போட் மாஸ் ரூல் பார்க்க போறோம் சார். ஸோ ஒரு 4 சம்ஸ் மட்டும் போட் மாஸ் ரூல் ஒரு ஐடியா கொடுக்குறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேள்விகள் எப்படி என்ன வரலாம், எப்படி ஒன்னா போகலாம். அதனால
விஷயத்த மட்டும் நம்ம கத்துக்கிட்டாலே போதும். ஓகேவா? முதல்ல போட்மாஸ் ரூல் அப்படின்னா என்னன்னு சொல்றேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. பிராக்கெட் ஆஃப் டிவைட் மல்டிபிள் ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன். முதல்ல பிராக்கெட்ல தான் முதல்ல அதை சிம்பிளை பண்ணும். அந்த பிராக்கெட் உள்ள இருக்கிறது கூட்டலா இருக்கலாம், கழுத்துல இருக்கலாம், பெருக்கலா இருக்கலாம், வகுத்துல இருக்கலாம், என்ன ஒண்ணா இருக்கலாம். ஆனா முதல்ல அந்த பிராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதை க்ளோஸ் பண்ணணும். அடுத்தது ஆன் ஆஃப்னு வரும். அடுத்தது டிவைடு வகுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது மல்டிபிகேஷன், அடுத்தது ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன். முன்னாடி வீன்னு ஒன்று கூட சேர்ப்பாங்க. வெர்னாகுலர் அப்படின்னா மேலே கோடு இருந்தால் முதல் அதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? இதுதாங்க போட்மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூல் தெரிஞ்சா தான் ஓகேவா? இப்போ சமீபத்துல கேள்விகள் ஒன்று வந்துட்டே இருக்குது. ஸோ எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம ஈஸியா போடலாம். ஓகேவா? முதல்ல சிக்ஸ்த் புக்ல இது இருக்கா சார் புக்ல அப்படின்னு கேட்டா இருக்குங்க. சிக்ஸ்த் புக்ல போய் பாத்தீங்கன்னா டேர்ம் 2ல இருக்குங்க இந்த கேள்வி. ஒரு 2 கேள்வி இங்க போடுறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ 24 + 2 × 8 டிவைட் 2 - 1 இதை சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. நல்லா கவனிங்க. இதை முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த போட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். இந்த வெர்னாகுலர் இல்ல, பிராக்கெட் இல்ல, ஆன் ஆஃப் இல்ல, அடுத்து டிவைடு. முதல்ல டிவைடுக்கு போறோம். டிவைட் என்ன? 8 2ஆல் டிவைட் பண்ண என்ன ஒரு 4ன்னு வருமா? அப்போ 24 + 2 × 8 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 4 - 1. அடுத்தது என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இங்க பாருங்க, டிவைடுக்கு அப்புறம் மல்டிபிள் பண்ணலாமா? 24 + 4 2 8 - 1. 24 8 எவ்வளவு? 32 - 1 = 31 தான் சார் சரியான ஆன்சர். ஸோ இதுக்கு ஷார்ட்கட்லாம் கிடையாதுங்க. ஸோ எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? போட தான் தெரியணும். பார்த்துக்க. இது புக்கு கேள்வி. இன்னொரு கேள்வி, ஒரு புக் கேள்வி கேட்குறேன். இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. 20 + ஒரு பிராக்கெட் போடுறேன் 8 × 2 + அப்படியே உள்ள ஒரு பிராக்கெட் 6 × 3 மேல வெர்னாகுலர் போடுறாங்க -10 டிவைட் 5 இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம். ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க சார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின்ஸை பாருங்க. முதல்ல இந்த வெர்னாகுலரை கிளியர் பண்ணணும்னு சொல்லிங்கன்னா அப்போ 3 18ன்னு முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? இதை 18ன்னு கிடைக்கும். அடுத்தது இங்க ஒரு பிராக்கெட், இங்க ஒரு பிராக்கெட் இருக்கா? இந்த 2 பிராக்கெட் சிம்பிளிஃபை பண்ணா முதல்ல உள்ளகிற பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல உள்ளகிற பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். அப்போ 3 18ன்னு இருக்கா? பிராக்கெட் முடிஞ்சு போச்சு. அடுத்து இங்க மைனஸ் இருக்கு, வகுத்தல் இருக்கு. என்ன பண்ணணும்? இதை டிவைட் பண்ணணும். அப்போ -10 5ஆல் வகுத்தா என்ன வரும்? 2. ஸோ இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இப்போ பாருங்க 20 + 8 × 2 இங்க பாருங்க, இது 18 - 2 18ல 2 போச்சுன்னா எவ்வளோ? +16. புரியுதாங்க? என்ன பண்ணிருக்கேன்னா முதல்ல வெர்னாகுலர் மேல இருக்கிறதுக்கு ரிமூவ் பண்றேன். 3 18ன்னு போடுறேன். மைனஸ் அடுத்து என்ன பண்ணணும்? வெர்னாகுலர் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து டிவைடு எங்க இருக்கு? 10ல 5 டிவைட் பண்ணா 2 அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கழிக்கிறேன். ஏன்னா பிராக்கெட் ஏன் சார் கழிக்கிறேன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா பிராக்கெட்டை முதல்ல ரிமூவ் பண்ணணும். உள்ள இருக்கிற பிராக்கெட் 16. அடுத்து என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க 20 + இங்க பாருங்க 8 2 16 ஒரு 16ஆ? அவ்வளவுதாங்க. 16 + 16 முடிஞ்சு போச்சுங்க. ஸோ 20 16 16 32ஆ? அப்ப என்ன ஆன்சர்னா 50 3 2 5 ஒரு 2 52 தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நல்லா பாத்துங்க. இது 2 போட்டுங்க பார்ப்போம். இதை புக்ல இருக்கிற கேள்வி ஒரு 4 கேள்வி கொடுக்குறேன் சார். இதை போட்டுக்குங்க. போட்டுட்டு ஓகே சொல்லிட்டீங்கன்னா நம்ம அடுத்து போயிடலாம் சார். சும்மா ஒரு 4 கணக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், அவ்வளவுதான். சார் இதை போட்டுட்டீங்கன்னா ஓகே சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஓகே சார். சார் ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இன்னும் 2 கேள்வி புக்ல இருக்கிற கேள்வி சார். ஓகே ஓகேங்க சார். நெக்ஸ்ட் பாருங்க. இங்க பாருங்க, இந்த கேள்வி அடிக்கடி கேட்கிற கேள்விதான். 100 + 8 டிவைட் 2 + இங்க என்ன இருக்கு? 3 × 2 இந்த உள்ள ஒரு பிராக்கெட் -6 டிவைட் 2. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி கேட்கறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க எப்படி போறோன்னு. முதல்ல போட்மாஸ் ரூல் அப்ளை பண்ண முதல்ல உள்ள இருக்கிற பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும் இல்லையா? இங்க பாருங்க, இது பெரிய பிராக்கெட், அதுக்குள்ள ஒரு சின்ன இருக்கு. அப்போ 3 2 6 முதல்ல இது பண்ணணும். 3 2 6 -6 டிவைட் 2. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 6 2ஆல் பண்ணணும். அப்போ 6
6 2 வகுத்து என்ன வரும் 3. அப்ப இது சிம்பிளை பண்ணா என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 3 தாங்க கிடைக்குது. அப்ப இங்க என்ன வருது பாருங்க 100 plus 8 divide 2 plus 3. புரியுதாங்க? இது மொத்தம் ஒன்னொன்னா எழுதிங்கன்னா டைம் போயிடும். நம்ம இந்த பெரிய பிராக்கெட்டை சிம்பிளை பண்ணா முதல்ல அதை சிம்பிளை பண்ணி கொண்டு வர 3 அந்த 3 தான் நீங்க போட்டுக்க வேற ஒண்ணும் இல்லை. இப்ப அடுத்த பண்ணணும் டிவைட் பண்ணணும். ஏன்னா 8 இருக்கு 2 இருக்கு. அப்ப 100 8 2 டிவைட் பண்ணா 4 வருமா 4 plus 3. இப்போ எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு. இப்போ ஆன்சர் என்னன்னா 107 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது இதுக்கு நல்லா கவனிங்க. 2 போட்டாங்க சார். இங்க ஒரு பாக்ஸ் போடுறாங்க. இங்க 6 அப்படின்னு போடுறாங்க. இந்த கேள்வி 2 முறை 2022 23 புக்கு கேள்வி 2 முறை கேட்டிருக்காங்க சார். 12 டிவைட் 4 பிளஸ் 2 ஈக்குவல் டு 10. அப்ப இந்த பாக்ஸ் இடத்துல என்ன குறி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூ பிளஸ், பியோட வேல்யூ மைனஸ், சியோட வேல்யூ பெருக்கல், டியோட வேல்யூ வகுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? சோ இதுக்கு நல்லா கவனிங்க. என்ன சிம்பிள் போட்டோம்னா ஆன்சர் 10 வரும் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. முதல்ல நல்லா கவனிங்க. இதை சிம்பிளை பிராக்கெட்ல இருக்கு சிம்பிளை பண்றது. சிம்பிளை பண்ண என்ன வரும் அப்படின்னு 4 2 6ன்னு வரும். இந்த 12 6ஆல டிவைட் பண்ண என்ன வரும் அப்படின்னு கேட்டா 2ன்னு வரும். அதானே இது மொத்தம் என்ன வருது 2ன்னு கிடைக்குது. இப்ப போட்டு பாருங்க. பிளஸ் போட்டா என்ன வரும் 6 2 8 8ல 2 போச்சுன்னா 6ன்னு வருது கிடையாது. அடுத்து மைனஸ் போட்டா மைனஸ் 4 வருது. அப்ப பெருக்கல் போட்டு பாருங்க 2 6 12 பாருங்க பெருக்கல் போடுறேன் 2 6 12 இது மொத்த வேல்யூ 2 தானே 12ல 2 போச்சுன்னா 10 பாருங்க 2 6 12 மைனஸ் 2 ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ நல்லா கவனிங்க 10 வருதுன்னா அப்ப இந்த பிராக்கெட்ல என்ன சிம்பிள்ஸ் வரணும் பெருக்கல்ன்ற சிம்பிள் தான் வரணும் பாத்துக்குங்க. ஓகேவா? ரைட் இதை போட்டுங்க சார். இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வேகமா எழுதிக்கங்க. இன்னும் ஒரே வருஷம் போட்டு போயிடலாம். சார் ஓகே என்ன சொல்லிடுங்க அடுத்து போயிடலாம் சார். இன்னும் ஒரே ஒரு சம்ஸ் அது போட்டோம்னா இந்த டைப்பை முடிச்சிடலாம். இந்த போட் மாஸ் ரூலை பண்ணி இது மாதிரி எந்த கொஸ்டின்ஸ் வந்தாலும் இது அவ்வளவுதான் சார். இந்த பிராக்கெட் ரூலை கற்றுக்கிட்டோம்னா போதும். பிராக்கெட் பி பிராக்கெட் ஆஃப் டிவைட் மல்டிபிள் ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன் இந்த போட் மாஸ் ரூல் தெரிஞ்சுட்டா போதும். எந்த கேள்வி கேட்டாலும் போட்டுடலாம் பார்த்துக்குங்க சார். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ரைட்டுங்க அடுத்து இங்க பாருங்க சார். அடுத்த ஒரு கேள்வி பாருங்க. ஸோ 5000 டிவைட் 500 ஓகேவா டிவைட் 50 டிவைட் 5 இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகேவா? இது மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா எல்லாம் பிளஸ் மைனஸ்னு எல்லா சிம்பிளும் கலந்துருந்து. அப்ப இது எப்படி சார் போறது? இங்க பார்த்தா எல்லாமே டிவைட்ல இருக்கு. அப்போ இந்த ஒரு லெஃப்ட்ல இருந்து போனோமா ரைட்ல இருந்து போனோமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் மாணவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல்ல இந்த 5000 போடுறேன் டிவைட் கீழே கிட்ட அப்படியே டிவைட்ல போட்டுக்க வேண்டியதான் சார். ஸோ 500 இன்ட்டு 50 இன்ட்டு 5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது புரியுதுங்களா எப்படி போட்டிருக்குன்னு? புரியுதா சார்? ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் போட்டுக்கிட்டு மீதி எல்லா வேல்யூ என்ன பண்ணணும் டிவைட்ல போறோம். இப்ப பாருங்க ஒரு 0 2 0 கேன்சல் ஆயிடுச்சா? அப்படியே இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ ஒரு 5 5 5 அப்ப என்ன ஆகுது 1/5 25. புரியுதுங்க? இப்போ நாங்க என்ன பண்ற மேலே 4ஆல பெருக்கிறேன். 4ஆல பெருக்கினா ஒரு மேல 4ன்னு வரும் கீழே 4 25 100ன்னு கிடைக்குது சார். 4 25 100 அப்ப என்ன வரும் 0.04 ஆன்சர்னு கிடைச்சிடும் சார். ஸோ இதே மாதிரி டிவைட்ல கொடுத்துருந்தா மட்டும் இது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க சார். வேற எந்த சிம்பிள் கொடுத்தாலும் ஈஸியா போடலாம். ஆனால் டிவைட்ல கொடுத்தா மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ அப்படியே போட்டுட்டு மீதி வேல்யூ என்ன பண்ணிடலாம் அப்படியே டிவைட்ல போட்டுட்டு கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும் சார். ஸோ இந்த கான்செப்டையும் கத்துக்குங்க. கத்துக்கிட்டோம்னா நம்ம போர்ட் மாஸ்டர் தெளிவாக தெரிஞ்சிச்சு. நம்ம அடுத்து போயிடலாம். செகண்ட் டைப் 2ல போயிடலாம். இதை கொஞ்சம் வேகமா எழுதிக்குங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். இந்த 1/25க்கு அப்புறம் மேலங்கிலே 4ஆல மல்டிப்ளை பண்றோம்ல ஏதாவது சார்? ஏன் சார் அப்படின்னு கேட்டா இந்த 1/25 தான் ஆன்சர் இருக்கு சார். பெரும்பாலும் வந்து ஃபிராக்ஷன்ல வராது சார். இப்போ நான் என்ன பண்றேன் கீழே வந்து 10ஓ 100ஓ இது மாதிரி நம்ம மாத்திட்டோம்னா ஈஸியா டிஜிட் தள்ளி புள்ளி வைக்க வசதியா இருக்கும் இல்லையா? அதனால இப்போ பாருங்க கீழே 25 இருக்கு. 25 கூட எது நம்பர் மல்டிப்ளை பண்ணா ஒரு 100ஓ 10ஓ 1000ஓ வரும் அப்படின்னு யோசிக்கிறேன். 4ஆல மல்டிப்ளை பண்ணதான் வந்து 100 வரும். ஏன்னா 425 தான் 100.
எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே வந்து 10 100 1000 வந்து அந்த டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கலாம். இப்ப பாருங்க 4/10 அப்படின்னு வந்து என்ன வரும் 0.4ன்னு வரும். அடுத்து 4/100ன்னு வந்துதான் 0.04ன்னு வரும். ஸோ அதுக்காக தான் சார், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க 1/25 டிவைட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் சார் கிடைச்சிரும். ஓகே சார். சார் இந்த மாதிரி எத்தனை டேர்ம் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் மேல போட்டு மீதி எல்லாமே கீழே மீதி போட்டு எல்லா டேர்ம்ஸும் நம்ம டிவைட் பண்ணி போட்டு சிம்பிளை பண்ணி கொண்டு வரதுல முடிஞ்சு போச்சுமா ஆன்சர். ஓகே சார். ஓகே, இது காப்பி பண்ணிக்கங்க, அடுத்து போயிடலாம். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். சார் இங்க ஃபர்ஸ்ட்ல 5000 போறீங்களா, அதே மாதிரி நடுவில் ரெண்டாவது வகுத்தல் வந்து 7000 போட்டு வந்தா அப்ப அது மேல பண்ணணுமா சார்? சார் எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் போடணும் சார், மீதி எல்லா வேல்யூமே வந்து கீழே போடணும் சார். ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் தான் சார் மேல போடணும். அதுக்கப்புறம் பெரிய வேல்யூ தான். நீங்க சொல்றது புரியுது. அடுத்து பெரிய வேல்யூ வருதுன்னா பெரிய வேல்யூ கூட கீழே தான் போடணும்ன்ற. ஓகே சார், ஓகே சார். எந்த வேல்யூ வந்தாலும் கீழே தான் போடணும்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார். சரி போட்டீங்களா? அடுத்து போலாமா? அடுத்து டைப் 2. ஃபர்ஸ்ட் டைப்ல இது மாதிரி எந்த மாடல்ல கேட்டாலும் போடுங்க சார், ஈஸியா போட்டு வரலாம், பாத்துக்குங்க. ஓகேவா சார்? காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே சார். ஓகே சார். அடுத்து டைப் 2 போறோம். இப்போ நல்லா கவனிங்க. இந்த டைப் 2 என்ன அப்படின்னு கேட்டா பவர்ஸ் அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடுக்கு பேஸ் பண்ணி சமீபத்தில் நிறைய கேள்விகள் கேட்கறாங்க, பவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த பவர்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன ஃபார்முலா எல்லாம் தெரியணும் சார். a⁻m இன்ட்டு a⁻n ஈக்குவல் டு a⁻m n. ஸோ நல்லா கவனிங்க, a⁻m + n அப்படின்னு வரும். a⁻m + n. நல்லா கவனிங்க. பேஸ் ஈக்குவல் வந்து பவர்ஸ் பெருக்கப்பட்டிருந்தா பவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் a⁻m டிவைட் a⁻n ஈக்குவல் டு, இங்க பாருங்க, a⁻m - n அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா கீழே இருக்கிற n வந்து மேல போச்சுன்னா பவர் மைனஸா மாறும், இது போகும். தேர்ட் ஒன் என்ன, a⁻m⁴n ஈக்குவல் டு, ஒரு பவரோட பவர் எத்தனை பவர் இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம் சார். அப்போ a⁻m என்ன வரும், mn அப்படின்னு வரும். ஃபோர்த் ஒன் a⁻m ஈக்குவல் டு a⁻n. பேஸ் ஈக்குவல் இருந்தா பவர்ஸும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். இஃப் அண்ட் ஒன்லி m ஈக்குவல் டு n. ஸோ பேஸ் ஈக்குவல் இருந்தா பவர்ஸும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் என்னன்னா a0 ஈக்குவல் டு 1. a⁻0 வேல்யூ 1. அதாவது எந்த ஒரு நம்பருக்கு பவர்ல 0 இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ 1. ஓகேவா? முதல்ல மல்டிபிள் இருந்தா எப்படி, டிவைட்ல இருந்தா எப்படி, அடுக்கோட அடுக்கு. இந்த அடுக்கோட அடுக்குன்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2² மறுபடியும் ஹோல் கியூப் மறுபடியும் whole⁴ இப்படி போயிட்டே இருக்கு. இது பிராக்கெட் போட்டா மட்டும் தான் சார் பெருக்கணும், பிராக்கெட் போடலன்னா பெருக்கக்கூடாது. அப்ப என்ன வரும், 2 6 4 24. அப்போ 2⁻24 அப்படின்னு கிடைக்கும் சார். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. ஓகேவா? இந்த 4 ஃபார்முலா எழுதிக்கிங்க. இதை வச்சுதான் நம்ம அடுத்த டைப் சம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இது பேசிக்கான விஷயம் தான் சார், இதை எழுதிக்குங்க. ஃபர்ஸ்ட் மல்டிபிள் இருந்தா பிளஸ் போட்டுக்கணும், டிவைட்ல இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணணும், பவரோட பவர் இருந்தா மல்டிப்ளை பண்ணிக்கலாம், பேஸ் ஈக்குவல் இருந்தா பவர்ஸும் ஈக்குவல் பண்ணலாம். அடுத்து பவர் 0ன்னு வந்து எந்த ஒரு நம்பருக்கு பவர் 0 அப்படின்னு வருதுன்னா வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லலாம், பார்த்துக்குங்க. சரி போயிடுச்சு. நல்லா கவனிங்க, நான் சம்ஸ் போடும்போது சொல்றேன் சார். ஸ்கிரீன் தெரியுது எல்லாருக்கும்? தெரியுது சார். ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? சரி சார், கொஞ்சம் நல்லா கவனிங்க. நல்லா கவனிங்க சார். இப்போ 2⁻40 அப்படின்னு இருக்கு, இன்டூ 2⁻40 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தானுங்க. இங்க பாருங்க, 2⁻80, செகண்ட் 2⁻81, சி ஆன்சர் 2⁻41, சி ஆன்சர் 2⁻39 அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. இப்போ நல்லா கவனிங்க. பேஸ் ஈக்குவல் வந்து மல்டிபிள் வந்து நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இங்க என்ன இருக்கு, பிளஸ்ன்னு இருக்கு. இது வந்து எப்படி சார் போடணும் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் வரும். ஒன்றும் இல்லை, 7th புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான் சார். இப்போ நல்லா கவனிங்க. 2⁻40 2⁻40 அப்படின்னு இருக்கு, சென்டரா பிளஸ் இருக்கு. நமக்கு தெரியும்
எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஆட் பண்ணா எவ்வளவு சார் அப்படின்னா 2x அப்படின்றது நமக்கு தெரியும் சார். அதுதானே எக்ஸ் ஆட் பண்ணா 2x. எக்ஸ்னா இதுவும் சேமா இருந்தா அப்போ பாருங்க இதுவும் சேமா இருக்கா, அப்ப எப்படி போடலாம் 2 இன்ட்டு 2^40 அப்படின்னு இதை போடலாம். ஏன்னா 2 இன்ட்டு எக்ஸ் 2xன்னு போட்டிருக்கு பாருங்க. இதுவும் 2 இதுவும் 2வா, இப்போ பவர் 1 அப்படின்னு மாறுது. அப்போ 2 to the power of பேஸ் ஈக்குவலா இருக்கு, பவர் மல்டிபிள் இருந்தா பவர் ஆட் பண்ணிக்கலாமா. 40 + 1 ஈக்குவல் டு 2 to the power of 41 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா, ரைட். இதை எழுதிங்க சார், கொஞ்சம் வேகமா எழுதுங்க. சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. எக்ஸ் ஆட் பண்ண எவ்வளோமா 2x தானம்மா. எக்ஸ் ஆட் பண்ணா 2x, ஒய்யும் ஆட் பண்ணா 2y. அப்போ அது ரெண்டு சமமா இருந்தா ஆட் பண்றோம்னா 2 இன்ட்டு அந்த எண்ணை போட்டுக்கலாம். அதே மாதிரி 2^40 2^40 இது ரெண்டும் ஈக்குவல் தான், பிளஸ்ன்னு இருக்கு. அப்போ இது 2 இன்ட்டு 2^40ன்னு போறோம், 2x அப்படின்னு போறோம். அடுத்து 2க்கு பவர்ல எதுவுமே இருக்குங்கன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ பேஸ் ஈக்குவலா இருக்கு, பவர்ஸை ஆட் பண்ணிக்கிறேன், முடிஞ்சு போச்சுமா. சரி, கொஞ்சம் அடுத்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிக்க. இங்க பாருங்க, இதுவும் புக்ல இருக்கிற மாடல் தான், ஆனா இந்த கேள்வி புக்ல இல்லது. இப்ப சமீபத்தில் 2022ல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. 5^7 5^7 5^7 5^7 5^7 இது மாதிரி 5 டேர்ம் ஆட் பண்ணோம்னா 5^y அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, இங்க 2 டேர்ம் இருக்கா, அதில் 2x போட்டேன். அப்ப எத்தனை டேர்ம் இருக்கு, 1 2 3 4 5 டேர்ம் இருக்கா. அப்போ 5x அப்படின்னு போடணும். எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்கு, 5 to the power of 7 ஈக்குவல் டு 5 to the power of y. இங்க 2x 2 இன்ட்டுன்னு போட்டேன், ஏன்னா இங்க 2 டேர்ம் இருக்கு. இங்க இந்த எத்தனை டேர்ம் வருதுன்னா 5 டேர்ம் வருது. அப்ப 5 இன்ட்டு 5^7 அப்படின்னு போறோம். ஓகேவா. அப்போ இங்க பவர்ஸை பாருங்க, இந்த பவர்ஸ் 1 இங்க பவர்ஸ் 7. அப்போ மல்டிபிள் இருந்தா ரெண்டு ஆட் பண்ணிக்கலாமா. 5^8 ஈக்குவல் டு 5 to the power of y. பேஸ் ஈக்குவல் இருந்தா பவர்ஸ் ஈக்குவல் பண்ணலாம். அப்போ ஒய்யோட வேல்யூ 8 அப்படின்னு கிடைக்குது. அதானே, பார்த்துக்கு இது எழுதி பார்ப்போம். பேஸ் ஈக்குவல் இருந்தா பவர்ஸை ஈக்குவல் பண்ணிக்கிறோமா. அப்போ ஒய்யோட வேல்யூ 8ன்னு கிடைக்குது. இதையும் போட்டுக்குங்க. சார் போட்டீங்கன்னா ஓகே சொல்லுங்க, அடுத்து போயிடலாம். ஓகே சார். ஓகே சார். சரிங்க, இப்போ அடுத்து பாருங்க. இதெல்லாம் இப்போ போட்டுக்கிறதுலாம் புக்ல இருக்கிற கொஸ்டின் சார். முதல்ல புக்ல இருக்கிற கொஸ்டின் போனதுக்காக போட்டுட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, 2^10 பாதி எவ்வளவு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேவா. அடுத்தது நல்லா கவனிங்க. 9 to the power of x ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ நல்லா கவனிங்க. 2^10 பாதி அப்படின்னா எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், ஏ ஆன்சர் 2^5 அப்படின்னு போட்டிருப்பாங்க, பி ஆன்சர் 2^20 அப்படின்னு போட்டிருப்பாங்க, சி ஆன்சர் 2^9ன்னு இருக்கும், இன்னொன்னு 1 to the power of 10 அப்படின்னு இருக்கும். ஸோ 2^10ல பாதி எவ்வளவு, பாதினா என்ன சார், முதல்ல 2ஆல டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். பாதி அப்படின்னால என்ன அர்த்தம், 2ஆல. இப்போ 10ல பாதி எவ்வளோன்னா 5ன்னு சொல்றோம், 40ல பாதி எவ்வளோன்னா 20ன்னு சொல்றோம். அப்போ பாதி அப்படின்னால 2ஆல் டிவைட் பண்ணோம் இல்லையா. அப்போ 2^10 டிவைட் 2ஆல டிவைட் பண்றேன். இங்க பாருங்க பவர்ல 1 இருக்கு. இப்போ a பவர் m டிவைட் a பவர் என்ன, பவர் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. a to the power of 10 - 1. அப்போ என்ன கிடைக்கும், 2^9 அப்படின்னு கிடைக்கும். அப்போ
2 power 10 பாதி எவ்வளவு அப்படின்னு கேட்டா 2 power 9 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது இங்க பாருங்க, இங்கேயும் 9 பவர்ல இருக்கு, இங்கேயும் 9 பவர். ஸோ இங்க எதுவுமே எல்லாம் ஸ்கொயர் ரூட்னா 2 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது எப்படி போடலாம்னா 9 to the power of x/2 அப்படின்னு போடலாம். இங்க 9 to the power of இந்த 3 கீழே வரும், இந்த ஸ்கொயர் மேல வரும். அப்போ 2/3 அப்படின்னு வரும். மறுபடியும் சொல்றேன் பாருங்க, இங்க எதுவுமே இல்லைன்னா 2 இருக்குன்னு அர்த்தம். ஸ்கொயர் ரூட்னா அர்த்தம் 1/2ன்னு அர்த்தம். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா அர்த்தம் 1/2. இங்க எக்ஸ் இருக்கால x/2 அப்படின்னு போடுறேன். ஈக்குவல் டு இங்க 9 இருக்கு, இங்க 3 இருந்தாலும் அர்த்தம் கீழே 3 வரும் இல்லையா? அப்போ 2/3. இப்ப பாருங்க பேஸ் ஈக்குவலா இருக்கா? பவர்ஸை ஈக்குவல் பண்ணுங்க. என்ன வரும்? x/2 ஈக்குவல் டு 2/3. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? அந்த 2 இங்க மல்டிபிள் பண்ணிக்கலாமா? மல்டிபிள் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 2 2s are 4/3 ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான். போட்டு பார்ப்போம். சார் போட்டுட்டுனா ஓகே சொல்லுங்க சார். அடுத்த போயிடலாம். ஓகே சார். சார் நெக்ஸ்ட் நடத்துங்க. சரிம்மா. இப்போ கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இப்போ 2 சம் ஈஸியா போட்டேன், பேசிக்கா இருந்தது. இப்போ அடுத்தடுத்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கேள்வி 5 to the power of x plus 3 equal to 25 to the power of 3x minus 4 எனில் x இன் மதிப்பு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. 2 to the power of x minus, அதாவது இந்த -1 divide 2 to the power of x plus 2 equal to 4 எனில் x இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. இந்த 2 கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. இவ்வளவு நேரம் நம்ம போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் ஈக்குவலா இருந்தது. இதுல கூட பேஸ் ஈக்குவல் இருந்தா பவர்ஸ் ஈக்குவல் பண்ணிக்கலாம். இது பேஸ் இல்லை. அப்ப இந்த 25 எப்படி மாத்தலாம்னா 5 ஸ்கொயர் அப்படின்னு மாத்தலாம். 5 ஸ்கொயர் மாத்தலாம். பாருங்க, 5 to the power of, இங்க பாருங்க 5 to the power of x plus 3 சம்ஸ் போயிடுச்சுங்க. இருங்க ஃபர்ஸ்ட் இருந்து போடுறேன். கால் வருது, வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க 5 to the power of x plus 3 equal to 25 to the power of 3x minus 4 அப்படின்னு இருக்கு. இந்த 25 எப்படி போடலாம்னா 5 to the power of x plus 3 அப்படின்னு போடலாம். 25 வந்து 5 ஸ்கொயர் அப்படின்னு போட்டு whole to the power of 3x minus 4 அப்படின்னு போடலாம். பாருங்க 5 x plus 3 னா x plus 3 அப்படியே இருக்கும். ஏன் இதை மாத்திரம் 25 ஏன் 5 ஸ்கொயர்னா பேஸ் ஈக்குவல் இருந்தா பவர்ஸ் ஈக்குவல் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சல, வேற இல்லை. இந்த 2 எடுத்துட்டு இது கூட பெருக்கணும், இது கூட பெருக்கணும். ஏன்னா மல்டிபிள் நான் சொல்லலையா, பவரோட பவர் இருந்தா 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இந்த 2 எடுத்துட்டு 3 கூட மல்டிப்ளை பண்ணா 5 3 6x minus 8. இது ஒன்னு எடுத்து மட்டும் பெருக்கிட கூடாதுங்க, 2 எடுத்துமே பெருக்கணும். இப்ப பாருங்க பேஸ் ஈக்குவல் இருக்கா, பவர்ஸ் ஈக்குவல் பண்ணுங்க. x plus 3 equal to 6x minus 8. இப்போ எக்ஸ்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கத்தில் இட்டா ஆன்சருங்க. ஒரு எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்? 6x minus x. இந்த மைனஸ் 8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 8 3. அப்போ இங்கே 11ஆ, இங்கே 5x. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஒரு 11/5 அப்படின்னு கிடைக்கும் சார். ஓகேவா? இது ஒரு கேள்வி. இன்னொன்று நல்லா கவனிங்க, டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ். இங்க பாருங்க 2 to the, இங்க போறோம் பாருங்க 2 to the power of x plus 13 equal to 4 to the power of x plus 2 எனில் x இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. எனில் x இன் மதிப்பை காண்க அப்படின்றாங்க. என்ன சார் கால் வந்துட்டே இருக்கு சார். சரி இங்க கவனிங்க. பாருங்க 2 to the power of x plus 13 equal to 4 to the power of x plus 12 எனில் x இன் மதிப்பை காண்க அப்படின்றாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இங்க 2னுக்கு இங்க
இது 2 மாத்தனா 4 வந்து 2 ஸ்கொயர் போடலாமா? இப்போ 2 to the power of x plus 13 equal to 2 square whole to the power of x plus 2 அப்படின்னு மாறும். இந்த 2 எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2 to the power of x plus 13 equal to 2 to the power of 2x plus 4 அப்படின்னு மாறும். இப்போ பாருங்க பேஸ் ஈக்குவல் இருக்கு, பவர்ஸ் ஈக்குவல் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு ஆன்சர். ஸோ எக்ஸ் பிளஸ் 13 ஈக்குவல் டு 2x plus 4. இப்போ எக்ஸ்ல ஒரு பக்கம் நம்பர்லாம் ஒரு பக்கம் தள்ளிட்டா முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர். 2x minus x 13 minus 4 அப்படின்னு மாறும். இது 9ன்னு மாறுமா? அப்போ எக்ஸ் அவ்வளோதானே? அவ்வளோதான் சார் ஆன்சர். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 9 தான் ஆன்சர். வேகமாக போட்டுக்கலாம். இது ரெண்டும் ஒரே மாடல் சம் சார், அதனால இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டேன். வேற ஒன்று சார் போட்டீங்கன்னா ஓகே சொல்லுங்க, அடுத்த போயிடலாம் சார். சார் ஓகேங்க சார். ஓகே சார். ஓகே சரி, இப்போ அடுத்த கவனிங்க. இது பாருங்க 2 to the power of x plus 2 to the power of x plus 1 plus 2 to the power of x plus 2 plus 2 to the power of x plus 3 equal to 30 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஐடியா கொடுக்குறேன் எப்படிலாம் போடணும் அப்படின்றது. இப்போ இதில் பாருங்க, இதை பிரிக்கலாம். 2 power x அப்படியே வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணலாம்? 2 power x into 2 power 1 plus 2 power x into 2 power 2 plus 2 power x into 2 power 3. ஏன்னா பவர்ல பிளஸ் இருந்தா என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணலாமா? எல்லாத்துலயும் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஈக்குவல் டு 30. இதுல இருந்து என்ன சார் வெளியே எடுக்கலாம் அப்படின்னா 2 power x நான் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தா இதுக்குள்ள வெளியே வந்துருச்சு 1 மாறும். அடுத்து 2 power 1 2, அடுத்து 2 ஸ்கொயர் இருக்கு 4, அடுத்து 2 கியூப் இருக்கு 8. இதோட வேல்யூ 30. அவ்வளவுதான் சார். இந்த நம்பர்லாம் ஆட் பண்ணி அந்த பக்கம் டிவைட் பண்ணிட்டு 2 பவர்ல மாத்திட்டா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். அப்புறம் 8 2 10 15 மாறுமா? இப்போ 2 power x into 15 equal to 30. 4 5 5 2 5 30. அப்போ 2 power x equal to 2 to the power of 1. ஏன்னா 2 மட்டும் தான் இருக்கு, 1 மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 1 தான் சரியான ஆன்சர். போட்டுங்க பாப்பா இதையும். சார் போட்டீங்கன்னா ஓகே சொல்லிடுங்க. சார் ஃபினிஷ் பண்ணிட்டோம். எஸ் சார். இப்போ அடுத்து பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் இது ஒன்று போட போறேன். நல்லா கவனிங்க. 2 பவர் அதாவது 64 பவர் எக்ஸ் இது ஒன்று கொடுத்துட்டாங்க. 2 ரூட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 2 ரூட் 2 2 ரூட் 2 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி. இப்போ நல்லா கவனிங்க, 64க்கு பவர்ல எக்ஸ் இருக்கு, இங்க 2 ரூட் 2 இருக்கு, எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்போ இங்க பாருங்க பேஸ் எப்படி வேணாலும் இங்க பாருங்க பேஸ் 64 இருக்கு, இங்க 2 ரூட் இருக்கு. பேஸ் ஈக்குவலா கொண்டு வந்தா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு. எப்படி ஈக்குவலா கொண்டு வந்து? இது மாதிரி ரூட் 2 அல்லது ரூட் கியூப் ரூட்டோ 4 ரூட்டோ ஏதோ ஒரு ரூட் இருந்ததுன்னா இந்த ரூட்டை ரிமூவ் பண்ண கத்துக்கணும். எப்படி ரிமூவ் பண்ணலாம்? ஒரு 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டா அந்த ரூட் ஓடிடுமா? அப்போ 64 எக்ஸ்ன்னு இருக்கு, இங்க நான் என்ன பண்றேன்? ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்றேன் 2 ரூட் 2 ஹோல் ஸ்கொயர்னு பண்றேன். ஏன் ஸ்கொயர் பண்றது தெரியுதுங்களா? இந்த ரூட்டை ரிமூவ் பண்றதுக்காக. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 64 பவர் 2x அப்படின்னு வரும். 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 4. வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சார் இப்ப கேக்குதுங்களா சார்? 2 ஸ்கொயர் 4 சார் கேக்குதா சார்? கேக்குதுங்க சார்.
இங்க பாருங்க 2 ஸ்கொயர் 4, ரூட்டுக்கு ஸ்கொயர் போட்டா என்ன வரும்? ரூட்டுக்கு ஸ்கொயர் ரெண்டும் போயிடும், வெறும் 2 மட்டும் கிடைக்கும். அப்ப இது என்ன ஆகுது? 8ன்னு மாறுது. இங்க பாருங்க 64 எப்படி போடலாம் அப்படின்னா 8 ஸ்கொயர் இன்ட்டு 2x போடலாம் பவர்ல. அப்போ 8 to the power of, இங்க பாருங்க 2 into 2x என்ன ஆகும்? 4x அப்படின்னு மாறும், ஈக்குவல் டு 8 to the power of 1. இப்போ பாருங்க பேஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டேன்? 8ஆ மாத்திட்டேன். இப்போ பேஸ் ஈக்குவல் இருந்தா பவர்ஸும் ஈக்குவல். அப்போ 4x ஈக்குவல் டு 1 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1/4. இவ்வளவுதாங்க சரியான ஆன்சர். போட்டு பார்ப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது மாதிரி ரூட்ல வந்தா எப்படி ரிமூவ் பண்றத கத்துக்குங்க, வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் வேகமா போடுங்க சார். இன்னும் 2 சம் போடலாம், அடுத்த டைப் பண்ணா போலாம். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சார் ஓகே சார். ஓகே சார். இப்போ அடுத்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ இது மாதிரி அடுக்குல வந்தா உங்களால யோசிக்க முடியுது இல்லையா? சார். ஸோ இது மாதிரி அடுக்குல வருதுன்னா உங்களால என்ன பண்ணலாம்? யோசிக்கலாம், எப்படி போடுறது என்னன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்துக்குங்க. இப்போ லாஸ்ட் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின்ஸு, இது ஒரு கொஸ்டின்ஸை போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். என்னன்னா நல்லா கவனிங்க. நல்லா கவனிங்க சார். a to the power of x equal to b, b to the power of y equal to c, c to the power of z equal to a எனில் x y z ஓட வேல்யூ என்ன? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது x equal to y to the power of a, y equal to z to the power of c, z equal to x to the power of, பாருங்க, x equal to y to the power of a, y equal to z to the power of b, z equal to x to the power of c எனில் இங்க என்ன கேக்குறாங்க? abc ஓட வேல்யூ என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்னொன்னு என்னன்னா 2 equal to 3 to the power of x, 3 equal to 4 to the power of y, 4 equal to 2 to the power of z எனில் என்ன கேக்குறாங்க? x y z ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஒன்று தான் சார். எல்லாமே ஒன்று தான், கான்செப்ட் ஒன்று தான். எப்படி வருது மட்டும் ஒன்று மட்டும் போட்டு காட்டுறேன். எதுனா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க. a to the power of x equal to b அப்படின்னு இருக்கா? அதானே? இது எப்படி இப்போ போடலாம்? நம்ம b equal to a to the power of x அப்படின்னு போடலாமா? நல்லா கவனிங்க. இப்போ a ஓட வேல்யூ மாற்ற போறேன். a ஓட வேல்யூ என்ன? இங்க பாருங்க, c power z இருக்கா? c power z whole to the power of x. அப்போ c to the power of zx அப்படின்னு மாறுது. b equal to c power, c power வருது. அப்ப c மறுபடியும் என்ன போடலாம்? b power y ன்னு போடலாமா? அப்ப b power y whole to the power of zx. ஓகேவா? இப்ப பவரோட பவர் தான் மொத்தம் மல்டிப்ளை பண்ணலாமா? b to the power of x y z அப்படின்னு மாறுது. அப்ப இங்க லெஃப்ட்ல b power 1, இங்க b power x y z. பேஸ் ஈக்குவலா இருக்கு. அப்ப பவர்ஸ் ஈக்குவல் பண்ணலாமா? ஈக்குவல் பண்ணா x y z ஓட வேல்யூ 1 அப்படின்னு கிடைச்சிடும். இதே தான் சார் இது எல்லாமே. ஓகேவா? இங்க பவர்ல மேல இது பாருங்க, மேல என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இதுக்கு 1, இதுக்கு 1, இதுக்கும் 1 தான் ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? இதை காப்பி பண்ணிங்க சார். சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். சார் ரிப்பீட் பண்ணுங்க சார். அப்போ நல்லா கவனிமா. a power x equal to b, b power y equal to c, c power z equal to a ன்னு இருக்கா? இப்போ நல்லா கவனிங்க. நான் என்ன பண்றேன்? முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கிறேன், a power x equal to b. இதை அப்படியே மாத்தி எடுத்துக்கிறேன், b equal to a power x அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இங்க ஏன்னு இருக்கு இல்லையா? a ஓட வேல்யூ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க ஒரு 3 கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணு பாருங்க, c power z இருக்கா? அப்ப a க்கு பதிலா c power z அப்படின்னு போட்டேன், whole to the power of x அப்படின்னு போட்டிருக்கேன். அப்ப என்ன பண்ணலாம்? பவரோட பவர் இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? c power zx. நெக்ஸ்ட் இந்த c ஓட வேல்யூ எங்க இருக்கு? இங்க பாருங்க, b power y ன்னு இருக்கு. அப்ப c க்கு பதிலா b power y ன்னு போட்டேன், மேல zx அப்படின்னு போடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பவரோட பவர் தான் மொத்தம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? மொத்தம் மல்டிப்ளை பண்ணிட்டா x y z இதை மாத்தி கூட போயிருக்கலாம் மல்டிபிள். இப்ப b power x y z ன்னு கிடைக்குது, இங்க b power 1 ன்னு கிடைக்குது.
அப்ப பேஸ் ஈக்குவல் அந்த பவர்ஸ் ஈக்குவல் தானே. அப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. பேஸ் பி பவர் இங்க 1 இருக்கு, இங்க எக்ஸ் ஒய் செட்னு இருக்கா. அப்போ முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா, பாத்துங்க சார். இந்த மாடல்ல நீங்க இன்னும் எப்படி வந்தாலும் யோசிச்சு யோசிச்சு போடலாம், பாத்துக்குங்க. ரிமைனிங் 2 சம்மும் இதே மாதிரி தானே சார்? ஆமா அதே தான் மேம், ரிமைனிங் 2 சம்ஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு இது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணீங்க ஆன்சர் 1ன்னு கிடைச்சிரும். கொஸ்டின் எழுதிக்கணும். அப்போ எல்லாத்துக்குமே ஆன்சர் ஒன்றா சார்? என்னம்மா? எல்லாத்துக்கும் ஆன்சர் ஒன்றுங்களா சார்? ஆமா ஆமாம்மா. ஓகே சார். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாமா? ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே. ஸோ இந்த ஐடியா புரியுதுங்களா? இனிமேல் இது மாதிரி வந்து எப்படி யோசிப்பீங்களா, இல்லை போட முன்னே 2 சம் போடுவாமா? கிளியர் சார். ஓகேவா, அடுத்த ஸ்டெப் போயிடலாம். இப்போ அடுத்த டைப் 3. டைப் 3ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியது எது, சிறிய ஸ்மாலஸ்ட் என்ன, லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சும்மா சின்னதுதான், சின்ன டைப் தான் இது. இப்போ நல்லா கவனிங்க. ஒரு நம்பர்ல கொடுத்தா எது பெருசு எது சின்னதுன்னு சொல்லிடுங்க. இப்போ 4 5 இதுல எது பெருசு? 5 தான் பெருசு. இதே -4 -5 இருக்குது, இதுல எது பெருசு? மைனஸ்ல வந்தா மாத்தி சொல்லணும், -4 பெருசு. இதே 1/2 1/3 இருக்குது, இதுல எதுங்க பெருசு அப்படின்னா கொஞ்சம் சிரமம் கஷ்டப்படுவீங்க. இதே 2/3 4/5 இது ரெண்டுல எது சார் பெருசு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஓகேவா. ஸோ இது மாதிரி பெண்ணத்துல கொடுத்து பெரியது எது சிறியது எது ஏறு வரிசை என்ன இறங்கு வரிசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. மொத்தம் இதுலயே பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கும். முதல்ல கவனிங்க. 1/2 2/3 2/5 3/7. இங்க பாருங்க ஒரு 4 ஃபிராக்ஷன் கொடுத்துட்டு இதில் பெரிய பெண்ணம் எது, பெரியது எது, சிறியது எது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க சார். ஸோ இது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னா நல்லா கவனிங்க சார். இந்த 1/2 இருக்கு இல்லையா, இங்கே ஒரு 0 சேர்த்துக்குங்க. 2/3 இருக்கா, இங்கே ஒரு 0 சேர்த்துக்குங்க. 2/5 இருக்கா, இங்கே ஒரு 0 சேர்த்துக்குங்க. 3/7 இருக்கா, இங்கே ஒரு 0. இப்போ சுருக்குங்க. 2 2 10 மீதி எவ்வளோ 0. அப்போ ரவுண்ட் பண்ணிக்கங்க கீழே. 3 3 6 18 மீதி 2 இங்க ரவுண்ட் பண்ணுங்க. 5 5 4 5 20 மீதி இங்க 0. 7 7 4 28 அதான் 4 28 மீதி எவ்வளோ 2. ஏன் இங்க மீதி ரவுண்ட் பண்ற சொல்றேன்னா மேல ஈக்குவலா வரும்போது எது பெருசு எது சின்னது கண்டுபிடிக்கலாம். இப்ப சொல்லுங்க, பெரிய பின்னம் எது அப்படின்னா இங்க எது பெருசு? 5 பெருசா 6 பெருசா 4 பெருசா 4 பெருசா 6 தான் பெரியது அதானே. அப்ப 6 எது குறிக்குது? 2/3 குறிக்குதுங்க. அப்ப பெரியது எதுனா 2/3. நெக்ஸ்ட் சிறியது. சிறியது பாருங்க 5 6 4 4 இருக்கு. இங்க 2 இடத்துல 4 இருக்கா, அதுக்குதான் மீதியை போட சொன்னேன். இங்க மீதி 0ன்னு வருது, மீதி 2ன்னு வருது. அப்ப மீதி 0 ஒருத்தனை சின்னதா இருக்கும். அப்ப இதுதான் சின்னது எதுன்னா 2/5 2/5 அவ்வளவுதான் சார். ஸோ பெரியதை போட்டேன், சின்னதை போட்டேன். இப்போ ஏறு வரிசை கேட்குறாங்கன்னா ஏறு வரிசைன்னு என்னது? ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் நம்பர், சின்ன நம்பர்ல இருந்து போடணும். சின்ன நம்பர் எது முதல்ல பாருங்க? 2/5 முதல்ல வரும். அடுத்தது 3/7, ஏன்னா இத்தனை ஒரு அடுத்து 4 4 அடுத்து 5 வரும். 5ன்றது என்னது? 1/2. அடுத்து லாஸ்ட் 2/3. இதுதான் என்னன்னா அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க, ஏறு வரிசை. புரியுதுங்க சார்? ஸோ இது மாதிரி ஏறு வரிசை இறங்கு வரிசை பெரியது எது சின்னது எதுன்னு கேட்டா போட தெரியணும். ஸோ இந்த ஒரு சம்ஸ் மட்டும் கத்துக்குங்க, வேகமா போடுங்க. என்ன பண்ணிருந்தேன் தெரியுதா சார்? மேல 0 சேர்த்துக்கிட்டேன், டிவைட் பண்றேன், வர என்ன மீதியோ அந்த மீதி கீழே போட்டு ரவுண்ட் பண்றேன். மேல இருக்கிற நம்பரை வச்சு எது பெருசு எது சின்னதுன்னு கண்டுபிடிக்கிறேன். முடிஞ்சு போச்சு ஆன்சர். ஃபாஸ்டா போடலாம் சார், கத்துக்குங்க.
போட்டுங்களா? ஓகே சார். சார் சார் யாரோ மியூட்ல போடாம வச்சிருக்க, மியூட்ல போடுங்க சார். இப்ப அடுத்த பாருங்க, ஒரு சின்ன விஷயம், எது சிறியது எது பெரியது அப்படின்னு கேக்குறாங்க. இது பாருங்க, கியூப் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அது ஃபோர்த் ரூட் ஆஃப் 3, இதில் எது பெரியது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட்டு 5, நெக்ஸ்ட் கியூப் ரூட்டு ஃபோர்த் ரூட்டு 7, நெக்ஸ்ட் 2 ரூட்டு 3, இதுல எது சிறியது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த 2 கேள்வி இப்போ நல்லா கவனிங்க. இந்த 2 டைப் இந்த கேள்வியோட இந்த மாடலை முடிச்சிடலாம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ மேல இருக்கிற நம்பர் 3, 2, 4 இருக்கு இல்லையா, இந்த 3, 2, 4க்கு நீங்க எல்சிஎம் எடுக்கணுங்க. எல்சிஎம் எடுத்துட்டு இதை மொத்தம் ஈக்குவலா மாத்தணும். எல்சிஎம் எத்தனை வரும்? பெரிய நம்பர் 4, ஒரு நாள் 4 வகுப்படல, 2 நாள் 8 வகுப்படல, 3 நாள் 12, எல்லாத்துலயும் வகுப்படுதா? அப்ப மேல எல்லாமே 12 மாத்தணுங்க. இது 3ஆல பெருக்குறோம்னா உள்ளேயும் 3 போட்டுக்கணும். இது 6ஆல பெருக்குனா 12, அந்த 6ஐயும் இங்க போடணும். இங்க 4ஆல பெருக்குனா 12, அந்த 4ஐயும் இங்க போடணும். அப்போ பாருங்க 12 மாறுது. 2 power 4 வேல்யூ என்ன? 2 into 2 4 16 அப்படின்னு மாறும். அடுத்தது இதுவும் 12, இது 4 power 6 பெரிய வேல்யூ போ, இது போடுறத அப்படியே வச்சுக்கோங்க. இதுவும் 12, 3 கியூப் எவ்வளோ? 27. அவ்வளவுதான் சார். இப்ப பார்க்கும்போது தெரியுது, மேல எல்லாம் 12 12 12 வந்துச்சா, உள்ள இருக்கிற வேல்யூ வச்சு எது பெருசு எது சின்னது? இது பாருங்க, இது 4 power 6. இப்போ 4 power 6 தானே பெரிய நம்பரா இருக்கும். ஏன்னா 4 into 4 into 4 into 4 into 6 மல்டிப்ளை பண்ணும். அப்ப பெரியது எதுன்னா இதுதான் பெரிய வேல்யூ, அதானே? அப்ப இது எதை குறிக்குது? இங்க பாருங்க, போட்டோம் பாருங்க, அதுதான் என்னதுன்னா 4 2 அப்படின்னு வரும். புரியுதா சார்? இதே சின்னதுன்னு கேட்டா என்ன வரும்? 16 ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி தான். ஓகேவா? சிறியது சார் அப்படின்னு இந்த கேட்டாங்க 12 வந்துட்டு எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணாலும் அது சேம் நம்பர் வரணுமா சார்? மேல 12 போட்டிருக்கீங்கல்ல. 12 வந்து எப்படி கண்டுபிடிச்சு தெரியுமா? மேல 3 2 4 இருந்துல, அதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டேன். ஓகே சார். அந்த எல்சிஎம் என்ன 12 வருது. அப்ப எந்த நம்பரால பெருக்குனா மொத்தம் ஈக்குவலா 12 வரும் அப்படின்னு பார்த்து பெருக்கிறோமா. மேல ஓகே போடும்போது அதே நம்பரை உள்ளேயும் போடுறோம், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே சார். இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்க 5 இருக்கா, 5 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 2 6ன்னு போடலாம். நெக்ஸ்ட் 7 இருக்கா, இங்க 4 3 12ன்னு போடலாம். ஏன்னா இதுவும் ரூட்டு இதுவும் ரூட்டுக்குள்ளதான் இருக்கு. நெக்ஸ்ட் 3 இருக்கா, அப்ப இங்க 2 2 4, இங்க எதுவுமே இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம், 2 இருக்குன்னு அர்த்தம், 2 இருக்குன்னு அர்த்தம். அதனால பாத்துக்குங்க. இப்ப பாருங்க 6 12 4 எல்சிஎம் பார்த்தா 12 தானே வரும். அப்ப எல்லாமே 12 மாத்தணும்னா இது 2ஆல பெருக்குங்க, இங்கேயும் 2 போடுங்க. இங்க ஆல்ரெடி 12 இருக்கு, இது எதுவும் பண்ண தேவையில்ல. இதை 12 3ஆல பெருக்கணும், இதுவும் 3ன்னு போடணும். அவ்வளவுதான் சார். 12ன்னு மாறி போச்சு. 5 ஸ்கொயர் 25, இது 12 தாங்குது 7, இது 12 மாறும் 27. அவ்வளவுதான் சார். இப்ப எது பெரியது சொல்லுங்க, சிறியது சொல்லுங்க. சிறியது எது அப்படின்னு கேட்டோம்னா எது சின்னது? நடுவுல இருக்கிறதான் சின்னது. ஏன்னா எல்லாமே பவர்ல 12 12 12ன்னு வந்துச்சு. அப்ப இதுதான் நடுவுல இருக்கு. அப்ப நடுவுல இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த மேல இருக்குது பாருங்க, 3 4 7, இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது புக்ல இருக்கு சார் இது, அதனால நல்லா பாத்துங்க. 8th புக்ல இருக்கும் இது. அப்போ பெரியதுன்னு கேட்டா ரூட் 12 27 தானே சார்? என்னம்மா? ஆமா ஆமா, பெரியதுன்னா ரூட் 27 வரும். போட்டுங்க சார். சரி ஓகேம்மா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் பாருங்க. இந்த மாடல் நிறைய இருக்கும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த டைப்ல பார்க்கலாம். ஓகேவா? என்ன டவுட் இருக்குன்னா சொல்லுமா. சார் லாஸ்ட் கிளாஸ் எல்சிஎம் பார்த்தோம்ல சார், ஹெச்சிசிஎஃப். ஓகே ஓகே சார். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்கம்மா. சார் லாஸ்ட் கிளாஸ்ல எல்சிஎம் சம் ஒன்று பார்த்தோம்ல சார். ஆமாம்மா. அது மினிட்ஸ்ல பார்த்தோம்ல, 5 minutes 20 minutes 25 minutes. ஆமாம்மா.
அது எல்சிஎம் எடுத்துட்டு எப்படி சார் போடணும்? என்னம்மா? இப்போ 5 மினிட்ஸ் 20 மினிட் அந்த ஒரே ஒரு சம் மட்டும் போட்டு காட்டுறீங்களா சார்? இல்லம்மா அது அப்படியே எல்சிஎம் எடுத்து தான் முடிஞ்சு போச்சுமா. எல்சிஎம் எடுத்தா 10 வருது சார் ஆன்சர். அது மாதிரி கொஸ்டினே இல்லையாம்மா. நீங்க அடுத்த கிளாஸ்ல மாதிரி கொஸ்டின் முதல்ல அனுப்பி விட்ருங்க எனக்கு சாருக்கு. ஓகே சார். அவங்க அனுப்பிடுவாங்க. அதை வச்சு ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றோமா. ஓகே ஓகே சார். ஓகே தேங்க்யூ.